Hello aspirants, welcome back to Aspire Academy. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Water, the Elixir of Life அப்படிங்கிற ப்ரோஸ் தான் from 9th standard and it was written by Sir C.V. Raman, ஃபேமஸான சயின்டிஸ்ட், ரைட்? அப்ப இந்த இடத்துல எலிக்சர் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் தட் கிவ்ஸ் இம்மார்டாலிட்டி, ரைட்? அதாவது மரணம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிக்சர் அப்படிங்கிறது. தமிழ்ல அமிர்தம் இல்லைன்னா அமிழ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பல புராணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இதை பத்தி உங்களுக்கு தெரியும் நம்புறேன். அண்ட் இந்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா வேற லெசன் மாதிரி ஒரு கதையா இருக்காது, ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும். மெயினா நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர், சரிங்களா? இந்த வாட்டர் இந்த உலகத்துல என்னென்ன பிளே பண்ணுது அண்ட் ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சர் சி.வி. ராமன் அதை இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக்கா பாக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? Let's see what is given the prose. அப்போ இந்த மேன் அப்படின்னு சொல்லும்போது மேன் கைண்ட், இந்த மனித இனம் வந்து பாத்தீங்கன்னா பல நூறு வருஷங்களா இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் யாரோ இன்னும் வந்து நமக்கு வந்து மரணம் இல்லாத வாழ்க்கையை இல்லைன்னா நீடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு இருக்கு, அமிர்தம் இருக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதை எங்கெங்கயோ தேடும், சரிங்களா? சோ இம்மார்டாலிட்டி அப்படிங்கிறது அந்த மரணம் இல்லாத வாழ்வு, லாங் லாஸ்டிங் லைஃப், ரைட்? அண்ட் ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுல தேடிட்டு இருக்கிற மாதிரி. அதாவது நம்மளுடைய சர் சி.வி. ராமன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க தேடுற அந்த எலிக்சர் அப்படிங்கிறது காமனஸ்ட் ஆஃப் ஆல் லிக்விட்ஸ், நன் அதர் தான் வாட்டர். அப்ப நீங்க தேடுற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொதுவா கிடைக்கிற ஒரு ஒரு லிக்விட், ஒரு திரவம், அதாவது வாட்டர். இப்போ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து எப்படி இந்த தண்ணி, எப்படிடா இந்த சாதாரணமான தண்ணி வந்து ஒரு அமிர்தமா முட்டாத்தனமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் யோசிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் அவர் கொடுக்குறாரு. ஐ ரிமெம்பர் ஒன் டே, ஐ ரெஃபர்ஸ் டு நம்ம சர் சி.வி. ராமன். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதியில நிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டெசர்ட்டா இருக்கு, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா லிபியன் டெசர்ட். இந்த இருக்கு பிக்சர்ல கொடுத்துருக்கோம், ரைட்? கொடுத்துருக்காங்க, ரைட்? அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நீங்க பார்க்கும்போது வேலி ஆஃப் த நைல் இன் ஈஜிப்ட், ரைட்? இங்க பாருங்க, இங்க தண்ணியே இல்லாம வறண்ட நிலமா இருக்கு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கிறதுனால அந்த இடம் வந்து ரொம்ப பசுமையா வளமா இருக்கு, சரிங்களா? அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் நம்ம ஏன்ஷியன் சிவிலைசேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நதிக்கரை ஓரம் தான் வந்து வந்திருக்கு இல்லையா? அப்போ தண்ணீர் அப்படிங்கிறது மனித வாழ்வுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஈவன் சிவிலைசேஷன் தோன்றதுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இங்க இதுதான் சொல்றாங்க. ஒரு பக்கம் இந்த லிபியன் டெசர்ட் பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்லோயிங் அப்படிங்கிறது அலை அலையா மேடு மேடா வந்து பாத்தீங்கன்னா மண்ணா இருக்கு. அங்க வந்து எந்த ஒரு லிவிங் திங்கும் இல்லை, லிவிங் திங் இல்லை அப்படிங்கிறது பசுமை எதுவுமே பார்க்க முடியல. ஆனா இந்த பக்கம் இந்த நைல் பக்கம் ஈஜிப்ட் பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பசுமையா, அதிக மக்கள் வந்து அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நிறைய லைஃப் அண்ட் வெஜிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, சரிங்களா? அப்ப இந்த டிஃபரன்ஸுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஆஃப் த ரிவர் நைல். அப்ப இந்த இடத்துல இந்த நைல் ரிவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோ ஆகுறது தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம். இல்ல ஒருவேளை இந்த தண்ணி இல்ல அப்படின்னா இந்த லிபியன் டெசர்ட் எப்படி இருக்கோ, ஒரு பாலைவனம் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த ஈஜிப்டும் இருந்திருக்கும், சரிங்களா? அண்ட் இப்ப இந்த நைல் நதி அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நைல் தான் லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு. அது மட்டும் இல்லாம இது எந்த கடல்ல போய் கலக்குது அப்படின்னா மெடிட்டரேனியன் சி. இந்த யூரோப் பக்கத்துல வந்து ஒரு கடல் இருக்கும், அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிட்டரேனியன் சி. இஃப் பாசிபிள் நீங்க வேர்ல்ட் மேப்பை ஒரு வாட்டி செக் பண்ணுங்க, சரிங்களா? அப்போ இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த நைல் நதி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதனுடைய கோர்ஸ் அது வந்து வளைந்து வர்ற அந்த பகுதி எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா வளமை, அந்த வளத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது, சரிங்களா? அண்ட் மோரோவர் உங்களுக்கு தெரியும் இந்த அலுவியல் சாயில் அப்படின்னு ஒண்ணு நம்ம ஜியாகிரபில படிச்சிருப்போம் இல்லையா? அது எப்படி ஃபார்ம் ஆகும்னா இந்த ரிவர் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற பார்ட்டிகிள்ஸ இல்லைன்னா சில்ட்டை வந்து கொண்டு போய் டெபாசிட் பண்ணும்போது உருவாகிற நிலம் தான் வந்து பாத்தீங்கன்னா அலுவியல் சாயில் இல்லைன்னா டெல்டா அப்படின்னு படிச்சிருக்கோம். அதே விஷயம் தான் இந்த நைல் வேலி வந்து உருவாகிறதுக்கு காரணமே இந்த நைல் ரிவர் தான். இந்த ரிவர் வந்து கொண்டு போய் டெபாசிட் பண்ண அந்த பார்ட்டிகிள்ஸ் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப இந்த நைல் ரிவர் எங்க இருந்து உருவாகி இருக்கு, எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா, ரிமோட் சென்ட்ரல் ஏஷியால இருந்து அப்சீனியா இந்த பகுதிகள் எல்லாம் கடந்து நம்ம நைல், அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மெடிட்டரேனியன் சீல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆகுது. இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதை வந்து கேள்வியா கேட்கலாம். நைல் நதி எந்தெந்த பகுதிகள் இருந்தெல்லாம் வருது அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியா, அப்சீனியா, ரைட்?
ஃபைனலி எண்ட் அப் இன் மெடிட்டரேனியன் சி. அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஏன்ஷியன் சிவிலைசேஷன் தோன்றதுக்கு கூட ஒரு முக்கியமான காரணம் இந்த வாட்டர் தான். அதனாலதான் இந்த வாட்டரை வந்து பாத்தீங்கன்னா லைஃப் கிவிங் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தென் அடுத்ததான் நம்மளுடைய சர் சி வி ராமன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இல்லை, என்னால வந்து பாத்தீங்கன்னா மெனி அதர் எக்ஸாம்பிளை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு அவரு சொல்றாரு. சரிங்களா? அப்ப இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் திங் அப்படிங்கிறது இந்த வாட்டர் தான் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இந்த உலகத்தை வந்து வடிவமைச்சதுல, இந்த உலக வரலாற்றை மாற்றி அமைக்கிறதுல ரொம்ப முக்கியமான பங்கு வந்து இந்த தண்ணிக்கு இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஈவன் நம்ம இன்னைக்கு கூட பேசுறோம் இல்லையா, இந்த வேர்ல்டு வார் 3 அப்படின்னு ஒண்ணு நடந்தது அப்படின்னா அது தண்ணிக்காக தான் இருக்கும் அப்படின்னு வரைக்கும் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ரைட்? சோ இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பியூட்டி ஆஃப் த கண்ட்ரி சைடு அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணும்போது, இப்போ நம்மளுடைய பாரதி ராஜா, ரைட்? சோ நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான். சோ இந்த படங்கள் எல்லாம் காமிக்கும் போது கிராமப்புறம் அப்படின்னால எப்படி காமிப்பாங்க, ஒரு ஆறு ஓடும், பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பசுமையான வயல் இருக்கும், அதுல நிறைய தண்ணி இருக்கும் இல்லையா, அதே விஷயம் தான். there is nothing which adds so much to the beauty of the countryside as water. அப்போ தண்ணிய மாதிரி தண்ணி இப்போ அழகுபடுத்துறதுக்கு 1000 அலங்கார பொருட்கள் இருந்தாலுமே தண்ணி மாதிரி ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. சரிங்களா? ஒரு சின்ன ஓடை தான், லிட்டில் ஸ்ட்ரீம் ட்ரிக்லிங் ஓவர் த ராக்ஸ், அந்த சின்ன ஓடை இருக்கும், ஒரு சின்ன குளம் இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கேட்டல்ஸ் வந்து அதுல தாகத்தை தணிச்சுக்கும். இது வந்து ஒரு அருமையான காட்சியா இருக்கும் இல்லையா? தென் ரெயின்ஃபெட் டேங்க்ஸ் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இப்ப சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமனான விஷயம் இதுதான். வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி தேக்கி வச்சு பயன்படுத்துறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா லேக் ஆஃப் மெயின்டெனன்ஸ். நம்ம வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது கிடையாது, தூர் வாரது கிடையாது. சரிங்களா? ஆனாலுமே அது ஒரு அழகான விஷயம். அந்த ரெயின்ஃபெட் டேங்க்ஸ் வந்து நம்ம சவுத் இந்தியால வந்து அதிகமா பயன்படுத்துறோம், ஆனா மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நம்ம மெயின்டைன் பண்ணாதனால அதோடைய கோர்ஸ் எப்படி இருக்கும்னா ஷாலோவா இருக்கும். கோர்ஸ் அப்படின்னா அதனுடைய போக்கு. சரிங்களா? இல்ல அப்படின்னா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆழமா இருந்தா நிறைய தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஆனா இவங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணாதனால ரொம்ப டீப்பா நிறைய தண்ணியை வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த தண்ணி இப்போ இது ஒரு ரெயின்ஃபெட் டேங்க் அப்படின்னா இதுல போய் கலக்கிற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே தெளிவா இருக்கும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அது எடுத்துட்டு வர்ற அந்த சில்ட்டை பொறுத்து அது அதனுடைய கலர் இருக்கும், அதனுடைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதனால உங்களுடைய பாட்டம் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சவுத் இந்தியன் அக்ரிகல்ச்சருக்கு இந்த டேங்க்ஸ், இந்த ரெயின்ஃபெட் டேங்க்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ப்ளீஸ் நோட் தட். அண்ட் இந்த டேங்க் வந்து பாத்தீங்கன்னா மேபி இந்த ஏரி மாதிரி இல்லைன்னா டேம் மாதிரி இருக்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு பியூட்டிஃபுல் சைட். இப்போ இடையில கூட இந்த கூமாப்பட்டி அப்படிங்கிறது ஏங்க வாங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு இல்லையா ஒரு ஆளு, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு நீர்நிலை இருக்கும், அது ரொம்ப அழகா இருக்கும். இப்போ எங்க ஏரியா வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி ஆலஞ்சோலை டேம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், இன்னும் பேச்சிப்பாறை, நிறைய இடங்கள் ரொம்ப அழகா இருக்கும். சரிங்களா? அந்த இடங்கள்ல நீங்க சன்செட் அண்ட் சன்ரைஸ் பாக்குறது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே விஷயத்த தான் வந்து இங்கேயும் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? நீங்க காலையில சன்செட்டோ இல்லைன்னா சாரி சன் ரைஸ் இல்லை அப்படின்னா ஈவினிங் சன்செட் வந்து பாக்குறீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நரேட்டர் ஆஸ் வெல் அஸ் ஆத்தர் வந்து சொல்றாரு, சர் சி வி ராமன். சரிங்களா? தென் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிமார்க்கபிள் ஃபேக்ட்ஸ் அபவுட் வாட்டர் இஸ் பவர் டு கேரி சில்ட். அடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெயின்ஃபெட் டேங்க்ஸ் வந்து பார்த்திருக்கோம் இல்லையா? அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப நல்லா இருந்தது, அந்த ஏரியா வந்து சூப்பரா இருக்கும், சன்செட் சன்ரைஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கோம். அடுத்ததா இதனுடைய முக்கியமான பவர் அப்படின்னு பார்க்கும்போது கேரி சில்ட். அப்போ தண்ணி வர்றது வெறும் தண்ணியா வர்றது, அந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும், இந்த மண்ணு சகதி அதுக்கப்புறம் அதெல்லாம் என்னெல்லாம் கேரி பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே இழுத்துட்டு வரும் இல்லையா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பவரா வந்து சொல்றாரு. இப்ப நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். சரிங்களா? ஆனா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாயில் எரோஷன் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் விஷயம் நடக்கிறதுக்கும், மண் அரிப்பு அதாவது இல்லையா, அதே மாதிரி இன்னொரு டெல்டா அப்படிங்கிற ஒரு லேண்ட் ஃபார்மேஷன், அலுவியல் சாயில் ஃபார்மேஷன், இதுக்கெல்லாம் உதவுறது இந்த ஒரு பவர் தான். சரிங்களா? கேட்கறதுக்கு சிங்கிளா இருந்தாலும் அது பெரிய விஷயம். அண்ட் இப்போ இந்த இந்த தண்ணி எந்த மாதிரியான சில்ட் இல்லைன்னா எந்த மாதிரியான மண்ணை அது எடுத்துக்கிட்டு வருதோ அதனுடைய கலர் அந்த தண்ணியில இருக்கும். இப்போ தாமிரபரணி அப்படின்னு இருக்கு இல்லையா நம்ம தமிழ்நாட்டுல, அது அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம்
கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷா இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது எடுத்துட்டு வர்ற மண்ணு செம்மண், சரிங்களா? சோ அப்ப அந்த கலர் வந்து அதுலயே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இது எடுத்துக்கிட்டு போற தண்ணிக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. The color varies with the nature of the earth in the catchment area. அப்போ அது கடந்து வர்ற பகுதிகளில் இருக்கிற ஏரியாவை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிளியர்? அண்ட் இந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ் இன்ஃப்ளோ தண்ணி வந்து இன்னொரு நீர்நிலைய இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு வந்து கடல்ல போய் கலக்கும் போது அதை இன்னும் வந்து தெளிவா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வேகமா போற வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன விஷயங்கள் மட்டும் இல்ல, பெரிய பார்ட்டிகிள்ஸ் கூட வந்து அதெல்லாம் வந்து மூவ் பண்ண முடியும். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பீட் ஆஃப் த வாட்டர், இல்லைங்களா? அண்ட் அப்போ இந்த மாதிரி சில்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நிறைய தூரத்துக்கு வந்து இந்த தண்ணியால வந்து எடுத்துட்டு போக முடியும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சசிவீரவன் பெரிய பவர் அப்படின்னு சொல்றாரு, சரிங்களா? அண்ட் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆகுறது தான் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த கடலும் நதியும் சேர்ற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல லேண்ட் ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஆகுறது, இல்ல அப்படின்னா அந்த டெல்டா பகுதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆஹ் வளமா வளமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான், சரிங்களா? அண்ட் வந்து சில்க் லேடன் இந்த மாதிரி பார்ட்டிகுலர் கேரி பண்ற அந்த வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா கடலோட கலக்கும் போது அதை வந்து உங்களால தெளிவா பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க, சரிங்களா? இந்த இடத்துல பிரிசிபிடேஷன் நார்மலா நம்ம வந்து மழை அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்கு, அதுல நீங்க வந்து அந்த ஃபிஷ் ஃபுட்டை வந்து நீங்க போடும்போது முதல்ல மிதக்கும், அதுக்கப்புறமா அப்படியே கீழே போகும் இல்லையா? அப்போ இந்த நதியும் ஆஹ் கடல் நதியுடைய தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கடல்ல கலக்கும் போது அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து கீழே போறதை வந்து நீங்க அது பக்கத்துல இருக்கும்போது இல்லைன்னா ஒரு ஸ்டீமரா இருக்கும்போது உங்களால தெளிவா பார்க்க முடியும் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க, சரிங்களா? கேன் பி ரெடிலி சீன் வென் ஒன் டிராவல்ஸ் பை ஸ்டீமர் டவுன் அ கிரேட் ரிவர். அப்போ அதுல ஒரு சின்ன படகுல நீங்க ஏதாச்சும் போறீங்க அப்படின்னா உங்களால தெளிவா பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த தண்ணியில இருக்கிற பார்ட்டிகிளை பொறுத்து அதனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இங்க பாருங்களேன், மடி ரெட் ஆர் பிரவுன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வேற வேற கலரா மாறுது. ரொம்ப ப்ரௌனா ரெட்டா இருக்கிறது எல்லோவா மாறுது, அதுக்கப்புறம் கிரீனா மாறுது, ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல வந்து வருது, சரிங்க சரிங்களா? மேபி இந்த ஆர்டர் கூட கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் கேட்கலாம் தானே டிஎன்பிஎஸ்சி. ஸோ மடிரெட் பிரவுன், மடிரெட் ஆர் பிரவுன், இது வந்து என்னவா மாறுதுன்னா எல்லோ அண்ட் கிரீனா மாறுது, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ப்ளூவா மாறுது, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கலக்கும் போது அது என்னன்னா கீழே கீழே வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் ஆகுது அண்ட் இட் வில் லெட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் அலூவியல் ஏரியாஸ். இந்த வண்டல் மண் நிறைந்த வளமான பகுதிகள் உருவாகுறதுக்கு இந்த நிகழ்வு, இந்த தொடர்ச்சியான இந்த நிகழ்வு தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கிளியர்? அண்ட் இது வந்து ரொம்ப ஃபர்டைல், ரொம்ப வளமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஃப்ளோ ஆஃப் வாட்டர், இந்த மாதிரி வழிந்து வர தண்ணி வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம், பெனிஃபிஷியன்ட், நிறைய நல்ல விஷயங்களை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. எஸ்பெஷலி ஜியாலஜிக்கல் ப்ராசஸ், இந்த லேண்ட் ஃபார்ம் உருவாகுறது ஆஸ் வெல் அஸ் ஒரு ரீஜன் வந்து வளமா இருக்கிறதுக்கு அந்த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம், சரிங்களா? ஈவன் இங்க பாருங்களேன், ஃபார்ம்டு ஃப்ரம் த, அதாவது மெனி லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து உருவாகி இருக்கு. இந்த இப்ப பிளைன், அதே மாதிரி இல்லைன்னா கார்ஜஸ், பள்ளத்தாக்கு, வேலி, இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? இது எல்லாமே உருவாகுறதுக்கு இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது காரணம், சரிங்களா? ஜியாலஜிக்கல் ப்ராசஸ்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ரக்டிவ் பார்ட், நல்லது மட்டும் இல்லை. இப்போ ஒரு ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அதுல ஒரு நல்லதும் இருக்கும் ஒரு கெட்டதும் இருக்கும் இல்லையா? இப்போ தண்ணி வந்து இந்த மாதிரி அடிச்சுட்டு போகும்போது இல்லைன்னா ஃப்ளோ ஆகும்போது சாயில் எரோஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து நடக்குது, சரிங்களா? சாயில் எரோஷன், அதாவது மண் அரிப்பு அப்படிங்கிறது. அப்போ இந்த சாயில் டாப் லேயர் ஆஃப் த லேண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா சாயில், இதுலதான் நம்ம வந்து விவசாயம் பண்றோம். அப்போ இதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். சாயில் தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அதை அடிச்சு இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னா அதையும் வந்து நம்ம கண்டுக்காம இருந்தோம் அப்படின்னா பின்னாட்கள்ல அது பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? டிசாஸ்டர் எஃபெக்ட், டிசாஸ்டர்ஸ் எஃபெக்ட் அண்ட் எஸ்பெஷலி டு த பார்ட் ஆஃப் இந்தியா, சரிங்களா? இந்தியான்ல எங்க நடந்தாலுமே இது பெரிய விஷயம் தான், அதை முதல்லயே நம்ம வந்து செக் பண்ணணும், சரிங்களா? அண்ட் மோர் ஓவர் இது நம்ம கண்ணு முன்னாடியே தான் ரொம்ப சகஜமான நிகழ்வு மாதிரி நடக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், மழை பெஞ்சிருக்கும், ஒரு பக்கத்துல இருந்த மண்ணு இன்னொரு பக்கம் அந்த தண்ணி வந்து அடிச்சு இழுத்துட்டு போயிருக்கும். மழை பெஞ்சதுனால போயிடுச்சுன்னு நினைப்போம், ஆனா அது தடுக்கிறதுக்கு நம்ம எந்த முயற்சியும் எடுத்தோமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை.
மொரோவர் சிட்டி சைட்ஸ்ல யாருமே வந்து இப்போலாம் அக்ரிகல்ச்சர் பண்றது இல்லை. ஆனா கிராமப்புறங்கள்ல இல்ல அப்படின்னா விவசாயம் பண்ற இடங்கள்ல அது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க கவனிக்கவும் செய்வாங்க. சரிங்களா? அதுதான் இங்கேயும் போட்டிருக்காங்க. இட் ஷுட் பி செக். கிளியர். அதை நீங்க வந்து ரொம்ப கரெக்டா கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சாயில் எரோஷன் அக்கர்ஸ் இன் சக்சசிவ் ஸ்டெப்ஸ். அப்போ ஒன் பை ஒன்னா, இப்போ சாயில் எரோஷன் அப்படிங்கிறது பாக்குறதுக்கு ஒரு சின்ன நிகழ்வா இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை நம்ம வந்து கண்டிப்பா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இட் ஷுட் நாட் பி லெஃப்ட் அன்நோட்டிஸ்ட். அப்படி ஒருவேளை நம்ம விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பெயின்ஃபுல்லி அப்பேரண்ட் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் டீப் கல்லீஸ் அண்ட் ரவீன்ஸ். இப்போ கல்லி அப்படின்னு வந்து நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரோ சேனல். இப்போ கொஞ்ச நாளா ஒரு இடத்துல நம்ம டெய்லி தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும் வைங்களேன், அது சின்ன ஓட மாதிரி மாறிடும் இல்லையா? அப்ப நம்ம சின்னதா மண் அரிப்பு ஏதோ மண் வந்து அந்த பக்கம் மாறி கிடக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறும், கல்லியா மாறலாம். இல்ல ரபீன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரோ வேலி, ஒரு ஒரு சின்ன பள்ளத்தாக்கு மாதிரி மாறிடலாம். மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு இம்பேலன்ஸ் உருவாகி அந்த லேண்ட் ஃபார்மே மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாக்குற பெரிய பள்ளத்தாக்கு இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கார்ஜஸ் எல்லாமே உருவானது அப்படிதான். சரிங்களா? ப்ளீஸ் நோட் தட். ஒரு ஒருவேளை இந்த மாதிரியான லேண்ட் ஃபார்ம்ஸ் இங்க உருவாகும் போது அந்த பிளாட் சர்ஃபேஸ் வந்து மாறிடுச்சு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இம்பாசிபிள், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரிங்களா? கிளியர். அப்போ இந்த சாயில் எரோஷனுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சர்ப்ளஸ் வாட்டர், ரன் ஆஃப் ஆஃப் சர்ப்ளஸ் வாட்டர். ரன் ஆஃப் அப்படிங்கிறது அந்த தண்ணி வந்து அப்படி அடிச்சு ஓடுறது தான். பாத்தீங்க அதிக அளவுல ஓடுறது தான் வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆஃப் அப்படின்னு சொல்றோம். இதுதான் இந்த சாயில் எரோஷனுக்கு முக்கியமான காரணம். அப்ப இந்த ஏரியால நம்ம பாக்குறது சாயில் எரோஷன், அதனால வரக்கூடிய பாதிப்புகள் அண்ட் அத அதுக்கு காரணம் என்ன, ரன் ஆஃப் ஆஃப் சர்ப்ளஸ் வாட்டர் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூட்டரி காசஸ். அப்ப இது மட்டும் இல்லை, இப்போ மண்ணரிப்பு நடக்கும்போது அது கூடவே என்ன நடக்கும்னா ஸ்லோப் ஆஃப் த லேண்ட் பிளாட்டா இருக்கிறது அப்படி ஸ்லாண்டிங்கா மாறும். ரைட்டுங்களா? அதே மாதிரி அதுல இருக்கிற வெஜிடேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது அழிச்சிடும். அண்ட் இந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரட்ஸ். ரட்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க வேவ், இப்ப தண்ணியோட சேர்ந்த அந்த அலை இருக்கும் இல்லையா, அது இன்னும் அதிக அழுத்தத்தை கொடுத்து இன்னும் மொமெண்டத்தை வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணும். சரிங்களா? அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் எனி செக்ஸ் அண்ட் ஃப்ளோ ஷுட் பி டிஸ்ட்ரக்டிவ். ரைட்? அப்போ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பேரியர் எல்லாம் மேக் பண்ணி ஒரு சின்ன அணை மாதிரி வச்சிருப்பாங்க இந்த வாய்க்கால்ல ஆறுகள்ல எல்லாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ நம்ம சாயில் எரோஷனை கண்டுக்காம விட்டோம் அப்படின்னா நம்மளால விவசாயம் பண்ண முடியாது. ரொம்ப வேல்யூபிளான அந்த சாயில் டாப் லேயர் அப்படிங்கிறது காணாம போயிடும். சரிங்களா? அப்போ இங்க பாருங்களேன், இட்ஸ் மெனேஸ் அப்படின்னு சொல்லும்போது த்ரெட். த்ரெட் அப்படின்னா ஒரு அபாயம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? கண்டினியூன்ஸ் ஆஃப் சக்சஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர். நம்மளால வந்து கரெக்டா அக்ரிகல்ச்சர் வந்து பண்ண முடியாது. ஸோ வி ஷுட் டேக் சம் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன். அப்போ இதுக்கு தடுக்கிறதுக்காக நம்ம சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்தே ஆகணும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா டெரேசிங் ஆஃப் லேண்ட். இந்த லேண்ட வந்து சமமா அந்த சாயில் எரோஷன் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டீஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதுல சின்ன சின்ன பயிர்களை இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா செடிகளை எல்லாம் பிளான் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா சாயில் எரோஷன் தடுக்கிறதுக்காக. தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பண்ட்ஸ். பண்ட் அப்படிங்கிறது எங்க ஊர்ல வரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வயல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டு மாதிரி ஒண்ணு வந்து மேக் பண்ணுவாங்க இல்லையா, தண்ணி வந்து தேக்கி வைக்கிறதுக்காக. சோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட். அடுத்ததா கான்டோர் கல்டிவேஷன். தென் பிளான்டிங் அப்ராப்ரியேட் வெஜிடேஷன். அப்போ இந்த இடத்துல மண்ணுல புடிச்சு நிக்கிற மாதிரியான வெஜிடேஷன், அந்த செடிகளை இல்ல அப்படின்னா அதுல என்ன நடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நடுறது. சரிங்களா? இட் வில் பி ரைட் அப்ரோச். அதே மாதிரி அந்த காண்டூர் கல்டிவேஷன் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும் இல்லை, இந்த ஸ்லோப்ல கிட்டத்தட்ட அந்த படிப்படியா வச்சு. ஏன்னா ஸ்லோப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால பிளான் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ அங்க வந்து ஒரு சின்ன பிளாட் சர்ஃபேஸ் மாதிரி மேக் பண்ணி அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயம் பண்ணுவாங்க. இஃப் யூ கெட் அ பிக்சர், நீங்க கூகுள்ல ஜஸ்ட் டைப் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கும். பொதுவா இந்த மலைப்பகுதிகளில் இந்த இதை வந்து பண்றாங்க. சரிங்களா? எரோஷனை தடுக்கிறதுக்காகவே. கிளியர்? அப்போ மெயினா என்ன சொல்றாங்கன்னா சாயில் எரோஷன் அப்படிங்கிறது முக்கியமான பிரச்சனை. நீங்க கண்டிப்பா ஃப்ளோ ஆஃப் த வாட்டரை வந்து செக் பண்ணி ஆகணும் ஆஸ் ஏர்லியஸ்ட் பாசிபிள். சரிங்களா? முதல்லயே நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்து அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் இங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து பேசிஸ் ஆஃப் ஆல் லைஃப். இப்போ ஒரு அனிமலா இருக்கட்டும், பிளான்டா இருக்கட்டும், அதனுடைய காம்போசிஷன், அதாவது அந்த பாடி காம்போசிஷன், ஈவன் ஹியூமன்ஸையுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம
உடம்புலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி அப்படிங்கிறது இருக்கும். தண்ணி இல்லை அப்படின்னா பிரச்சனை தான். அப்போ இது வந்து ஒரு முக்கியமான பார்ட்டை வந்து பிளே பண்ணுது அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. கிளியர்? அப்போ லைஃபுக்கு தண்ணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். அது இல்லை அப்படின்னா பேசிக்கான மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் கூட ப்ராப்பரா நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த தண்ணியை கன்சர்வ் பண்றது, சேவ் பண்றது அண்ட் யூட்டிலைசேஷன் ப்ராப்பரா கேர்ஃபுல்லா யூஸ் பண்றது அப்படிங்கிறது இட் இஸ் ஃபண்டமெண்டல் ஃபார் ஹியூமன் வெல்ஃபேர். சரிங்களா? அப்போ மனித இனம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா, இல்ல மக்கள் நலமா இருக்கணும் அப்படின்னா அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். அது ஒரு இப்ப கோல்ட நம்ம எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்றோமோ அந்த அளவு தண்ணியை யூஸ் பண்ணும் போதும் அதே மெத்தாலிட்டி இருக்கணும். சரிங்களா? அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த ஆர்டிசன் வாட்டர் அப்படின்னா இந்த இடத்துல ஊற்று அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மண்ணை வந்து நம்ம நிலத்தை தோண்டும் போது சில இடங்கள்ல இருந்து வரும் இல்லையா, ஊற்று அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்ப்புறத்துல. சரிங்களா? எல்லா இடத்துலயும் அதான் சொல்லுவாங்க. இல்லைன்னா ஸ்ப்ரிங் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ ரிமைனிங் நம்ம மெயினா டிபெண்ட் ஆகி இருக்கிற சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெயினா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஸ்னோஃபாலா இருக்கலாம். இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீசனல் ரெயின்ஃபால், அதாவது மான்சூன் பருவமழை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை நம்பிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கோம். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பருவமழை ஒருவேளை போயிட்டு போகுது அப்படின்னா, இல்ல ப்ராப்பரா அந்த டைமுக்கு வரல அப்படின்னா நம்ம நிறைய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். தண்ணிக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஆளை நம்பி, எஸ்பெஷலி தமிழ்நாடு நமக்கு தெரியும் இல்லையா, இதர் கேரளா இல்ல அப்படின்னா கர்நாடகா வந்து பாத்தீங்கன்னா நம்பிதான் இருக்கும். ஸோ அப்ப இந்த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணை அரைச்சிட்டு போறதுக்கான இந்த இந்த சாயில் எரோஷனை நீங்க தடுக்கிறதுக்காக சில ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரிங் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது அது வெறும் மண்ணரிப்பை மட்டும் தடுக்காது. புரியுதுங்களா? தட் இஸ் க்ளோஸ்லி கனெக்டட் வித் கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். அப்போ இங்க பாருங்க, நம்ம சாயில் எரோஷன் தடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அந்த வாட்டரை வந்து கன்சர்வ் பண்றோம் அண்ட் கீப் இட், இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம் வென்னவர் நமக்கு தேவைப்படுதோ அதை அந்த வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? உங்களுக்கு புரியும் நம்புறேன். இப்போ நம்ம சாயில் எரோஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்த சாயில் எரோஷனை தடுக்கணும் அப்படின்னா அந்த அந்த இடத்துல ஒரு பண்டை கட்டி நம்ம சும்மா விட்டுறது கிடையாது, தண்ணி அந்த பக்கமா போகட்டும் அப்படின்னு. இதை எங்கேயாச்சும் தேக்கி வைப்போம் இல்லையா, ஒரு டேம்ல வைக்கணும் அப்படின்னா தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்துவோம். அப்போ வந்து இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் சாயில் எரோஷன் ஆஸ் வெல் அஸ் கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்டர் டிபெண்டன்ட் இல்லைன்னா க்ளோஸ்லி கனெக்டட் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்ல வர்றாங்க. கிளியர்? ஸோ சச் டெக்னிக்ஸ் தேர்ஃபோர் சர்வ் டபுள் பர்பஸ். அப்போ ஒரு வேலையை, அதாவது சாயில் எரோஷனை தடுக்கிறோம்னு போறது நமக்கு வந்து இந்த ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரியான கதையா முடிச்சிடும். சரிங்களா? அண்ட் இட் இஸ் எவிடன்ட், ஃபேக்ட்ஃபுல்லி ஸ்பீக்கிங் இது உண்மையும் கூட இல்லையா. நமக்கு வந்து சீசனல் ரெயின்ஃபால், நம்ம வந்து பியூர்லி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மான்சூனை நம்பி இருக்கிறோம். நமக்கு அந்த டைம்ல அதிக அளவுல ரெயின் வாட்டர் கிடைக்கும். அப்படின்னா நிறைய ரன் ஆஃப் நடக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றது, சாயில் எரோஷன் நடக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணியை நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கிறது. ஏன்னா அப்பப்பதான் இந்த மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், இப்போ மட்டும் தான் நமக்கு தண்ணி கிடைக்குது. கிடைக்கிற டைம்ல அதை வந்து கலெக்ட் பண்ணி யூட்டிலைஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு முக்கியமான விஷயம். சரிங்களா? அண்ட் உண்மையில இங்க என்ன நடக்குது அப்படின்னா, மழை பெய்யும் போது அதிகப்படியான தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா கடல்ல போய் கலக்குது. அப்போ அந்த கலக்கிற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவுல இருக்கு. இதை நம்ம நம்மளுடைய ரிவர்ஸ் ஹார்னஸிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல யூசிங் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா கீப்பிங் த ரிவர்ஸ் அஸ் சப்போர்ட்டிவ் ஏஜென்ட்ஸ். அப்போ இந்த ரிவர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் எல்லாம் ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்ணி ப்ராப்பரா தூர்வாரி பாண்டு, டேம் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்றது. இந்த ரன் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் வெல் அஸ் இந்த கடல்ல போய் கலக்கிற தண்ணியை வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மி பண்ணி முடிஞ்ச அளவு சேர்த்து வைக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா, ப்ராப்பரா இந்த வாட்டரை பயன்படுத்தும் போது ஒரு ஸ்கிரப் ஜங்கல், சரிங்களா, ஒரு ஒரு புதர் இருக்கிற ஒரு காடை கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்டைல், ஒரு வளமான, ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு இடமா வந்து மாத்த முடியும் வித் வெல் பிளான்ட் ஆக்ஷன் அப்படின்ட்டு நம்மளுடைய சர் சி வி ராமன் வந்து சொல்றாப்ல. சரிங்களா? ஸோ ஹோப் உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கான்செப்ட். இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் பத்தி பார்த்தோம் இல்லையா, அதையும் தாண்டி அனதர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆஃப் அஃபாரஸ்டேஷன், ரைட்டுங்களா. அதாவது நம்ம ஆட்கள் அந்த இந்த நேம் ஆஃப் ஹியூமன் செட்டில்மெண்ட் இல்லைன்னா ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டீஃபாரஸ்டேஷன் பண்ணிருக்கோம், நிறைய மரங்களை வந்து வெட்டி தள்ளி இருக்கோம் இல்லையா. அப்போ இப்ப நம்ம அஃபாரஸ்டேஷன் நிறைய மரங்களை நட்டுற கட்டாயத்துல இருக்கும். சரிங்களா?
சோ அப்போ அதை நீங்க எங்க நடணும் அப்படின்னா எவ்ரி பாசிபிள் ஈவன் அண்ட் இம்பாசிபிள் ஏரியாஸ், சரிங்களா? எங்கெல்லாம் நட முடியுமோ அங்கெல்லாம் மரம் நடணும், சரிங்களா? அண்ட் எனிவே இட் இஸ் அ டிஃபரன்ஸ் ஃப்ரம் ஃபாரஸ்ட். இப்போ அஃபாரஸ்டேஷன், இந்த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இட் வாஸ் grown வித்தவுட் த இன்டர்வென்ஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். அப்போ மனிதர்களுடைய எந்த ஒரு செயல்பாடும் இல்லாம உருவானதுதான் ஃபாரஸ்ட். அப்ப இங்க வர்றது வந்து பாத்தீங்கன்னா சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அப்போ அஃபாரஸ்டேஷனால நம்ம உருவாக்குறது சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்டைம்டு ஜங்கிள், மனிதனால வளர்க்கப்படாத ஒரு காடை விட வந்து ரொம்ப வித்தியாசமானது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த அஃபாரஸ்டேஷன் பண்ணாலும் மரங்களை நம்ம வளர்க்குறோம் இல்லையா, அது நிறைய விதத்துல நமக்கு வந்து உதவி பண்ணுது, சரிங்களா? ஒண்ணு, அன்டோல்டு வெல்த் ஆஃப் த கண்ட்ரி. அப்போ நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு செல்வம் மாதிரியானது, சரிங்களா? காடுகள் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய செல்வம், சரிங்களா? அது மட்டும் இல்லாம இது வந்து சாயில் எரோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஆஸ் வெல் அஸ் கன்சர்வ் த ரெயின்ஃபால் ஆஃப் த கண்ட்ரி. இந்த மரங்களுக்கும், அதாவது அமௌண்ட் ஆஃப் ட்ரீஸுக்கும் மழை பெய்யற விகிதத்துக்கும், ரைட்டுங்களா, ஒரு தொடர்பு இருக்கும் இல்லையா? அதிகமான மரங்கள் இருந்தா மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். சோ இதையும் தாண்டி சீப் ஃபியூவல், அந்த ஃபயர்வுட் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேஸ்ட்ஃபுல் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபார்ம் யார்ட் மென்யூர் இன்டு அ ஃபார்ம் ஆஃப் ஃபியூவல். அதாவது இந்த இயற்கை உரத்துக்கு இப்போ வந்து இந்த கால்நடைகள் இருக்கு அப்படின்னா அதனுடைய அதுல இருந்து கிடைக்கிற உரங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எரிபொருளா பயன்படுத்தாம நம்ம அதை உரமாவே பயன்படுத்தலாம். அந்த மாதிரி நமக்கு நிறைய நன்மைகள் வந்து நடக்குது அப்படின்னு நம்மளுடைய ஆத்தர் சர் சி வி ராமன் வந்து சொல்றாப்புல. And the measures necessary to control the movement of water and conserve the supplies, it can be served subsidiary purpose. அப்போ நம்ம இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து அதனுடைய மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றது, இதை வந்து ஒரு இடத்துல டேம் மாதிரி எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சேவ் பண்றது இல்லையா, பண்றோம் இல்லையா, இது வந்து இன்னும் நிறைய வகையில வந்து உதவி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்னல் டிரான்ஸ்போர்ட். இப்ப இந்த வாட்டர் வேஸ் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சீப்பா இந்த பார்ஜஸ் அப்படிங்கிறது ஸ்மால் போட், சரிங்களா? அப்ப சின்ன படகுகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி அதுல வந்து டிரான்ஸ்போர்டேஷன். இப்ப நம்ம நார்மலா இந்த பஸ் ட்ரெயின் எல்லாம் இருக்கு இல்லையா, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரளால நிறைய மூவிஸ்ல எல்லாம் காமிப்பாங்க. இந்த ஆலப்புழா இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்லயே தான் அந்த டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. ரொம்ப சீப்பஸ்ட் அண்ட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது, சரிங்களா? அது மட்டும் இல்லாம ரயில் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனை விட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியானது, ரொம்ப நல்லதும் கூட. தென் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். அண்ட் மோர் ஓவர் இந்த கண்ட்ரி சைடு ரூரல் எக்கனாமி டெவலப் ஆகுறதுக்கு இந்த வாட்டர் வேஸ் அப்படிங்கிறது, எஸ்பெஷலி இந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால ரூரல் எக்கனாமி வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்போ நம்ம ஒன் சென்ஸ் நம்ம இப்ப என்ன சொன்னோம் அப்படின்னா வாட்டர் வந்து ரொம்ப காமனஸ்ட் அப்படின்னு சொன்னோம். ஆனா அதனுடைய சிறப்பியல்புகளை வந்து பார்க்கும்போது இட் வாஸ் வெரி அன்காமன் ஆஃப் லிக்விட்ஸ். ஏன்னா தண்ணி மாதிரி மனிதனுக்கு இந்த உயிரினங்களுக்கு பயன்படுற ஒரு லிக்விட் வந்து இந்த உலகத்திலேயே கிடையாது, சரிங்களா? அதனுடைய சிறப்பியல்புகள்னால ரொம்ப அன்காமனா யூனிக்கா வந்து இருக்கு அப்படின்ட்டு நம்மளுடைய சர் சி வி ராமன் சொல்றாரு. அண்ட் மோர் ஓவர் இட் ஹாஸ் த பவர் டு மெயின்டைன் லைஃப், சரிங்களா? அப்போ உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஒரு பவர் வந்து தண்ணி கிட்ட தான் இருக்கு, சரிங்களா? அது இல்லாம நம்மளால வந்து வாழவே முடியாது. அப்போ பொதுவா இந்த தண்ணியை பத்தி ரிசர்ச் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இதுல என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சாலுமே சயின்ஸ்ல ஒரு ஹையஸ்ட் சயின்டிபிக் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ரிசர்ச் அப்படின்னு பண்ணப்பட வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தான், ரைட்? வாட்டர். தென் அந்த டூயினோ பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா தி கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளோட்டிங் ட்ராஷ். அப்ப நம்ம உருவாக்குற குப்பை, எஸ்பெஷலி இந்த பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போய் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் ட்ராஷ் கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஐலண்ட் மாதிரியே வந்து மாறி இருக்கு. சின்ன ஐலண்ட்ல பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க அதோடைய சைஸ் வந்து சொல்றாங்க. இட் இஸ் இந்த பசிபிக் ஓஷன். எங்க இருக்குன்னா பசிபிக் ஓஷன் பிட்வீன் ஹவாய் அண்ட் கலிபோர்னியா. இது வந்து டெக்சாஸ் அப்படிங்கிற நகரத்தை விட ரொம்ப பெருசா இருக்கு, சரிங்களா? அப்ராக்சிமேட்லி இதுல வந்து 7 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்கு. அண்ட் அதர் டெப்ரி, இது வந்து டெப்ரிஸ் கிடையாது, டெப்ரி அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், சரிங்களா? ப்ளீஸ் செக் தட். அண்ட் அப் டு 9 feet டீப் ஆர் ஃப்ளோட்டிங். தென் 80% வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேஸ்ட் வந்து லேண்ட்ல இருந்து வந்திருக்கு. 20% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயில் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஷிப்ஸ். அண்ட் இந்த கிராஷ் பைல், இந்த குப்பை கூலம் இருக்கு இல்லையா, இது வந்து சி அனிமல்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே த்ரெட்டனிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலி அபவுட் த ஆத்தர்,
Sir C.V. Raman, right? Chandrasekhara Venkata Raman, Venkata Raman. 7th November 1888ல வந்து பிறந்திருக்காரு அண்ட் 21st November 1970. அப்போ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் பிசிசிஸ்ட் அண்ட் பார்ன் இன் திருச்சிராப்பள்ளி. அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணிருப்பாரு. இதுக்காக இவருக்கு வந்து 1930ல நோபல் பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இவர் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அதை வந்து ராமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹி டிஸ்கவர் தட் இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா லைட் வந்து டிராவல் ஆகும் போது அதனுடைய வேவ் லென்த்ல வந்து மாற்றம் இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு மெட்டீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைட்டை வந்து அனுப்பும் போது அதனுடைய வேவ் லென்த்ல வெளியில வரும்போது வேவ் லென்த்ல வந்து மாற்றம் வருது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா ராமன் எஃபெக்ட். இந்த ராமன் எஃபெக்டை வந்து கண்டுபிடிச்ச நிகழ்வா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம February 28 வந்து நம்ம நேஷனல் சயின்ஸ் டே அப்படின்னு வந்து கொண்டாடுறோம். ஸோ ரீசெண்டா நான் வந்து ஒரு கொஸ்டின் பார்த்திருந்தேன். அதுல என்ன அப்படின்னா என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா February 28 is celebrated as நேஷனல் சயின்ஸ் டே பிகாஸ் ஆஃப் சர் சி ராமன்ஸ் பர்த்டே அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்றதுக்கு இப்படியும் எடுத்துக்கலாம். ப்ளீஸ் நோட்டா இந்த ராமன் எஃபெக்ட், இந்த ஸ்கேட்டரிங் எஃபெக்ட்னாலதான் வந்து எஃபெக்டுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம February 28 வந்து நேஷனல் சயின்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். அண்ட் இன் 1954 ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு, தட் இஸ் பாரத் ரத்னா, ரைட்? தென் க்ளோசரி அப்படின்னு பார்க்கும்போது எலிக்சர் சொன்னேன் இல்லையா, ஹைபோதெட்டிக்கல் சப்ஸ்டான்ஸ், நம்பப்படுற ஒரு விஷயம், ரைட்? டு மெயின்டைன் லைஃப் இன்டெஃபினட்லி, இம்மார்டல் லைஃபை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். பிலோயிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அலை அலையா அந்த டெசர்ட்டை வந்து மென்ஷன் பண்றது, மணல் மேடுகள் வந்து அலை அலையா குவிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. டீமிங் அப்படிங்கிறது abundantly filled with, அப்போ அதிக அளவுல நிறைஞ்சு காணப்படுறது. இது வந்து ஈஜிப்டை வந்து மென்ஷன் பண்ணும்போது, நைல் வேலியை வந்து மென்ஷன் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க. ட்ரிக்லிங் அப்படிங்கிறது டு ஃப்ளோ ஸ்லோலி. பிரிசிபிடேட் அப்படிங்கிறது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிசிபிடேஷன் அப்படின்னு சொல்றது மழைய சொல்லியிருப்போம், கிளியர். இங்க வந்து பாத்தீங்கன்னா substance, solid substance produced from liquid during chemical process. அப்போ ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்ல லிக்விட்ல இருந்து வரக்கூடிய அந்த சாலிட் சப்ஸ்டான்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா precipitate அப்படின்னு சொல்றாங்க. தென் கிரஸ்ட் அப்படிங்கிறது ஹார்ட் அவுட்டர் கவரிங் ஆஃப் சம்திங், கிரஸ்ட் ஓடு, ரைட்? இந்த இடத்துல ஃபார்மேஷன் ஆஃப் எர்த் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, கோர், மேண்டல், இந்த கிரஸ்ட் அப்படிங்கிறது இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ஓடு. கேச்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் சச் அஸ் பேசின் ஆர் ரிசர்வாயர், தண்ணி தேங்கி வச்சிருக்கிற அந்த இடம். கார்ஜஸ் அப்படிங்கிறது லாங் போட் வித் ஃபிளாட் பாட்டம் used for carrying freight on rivers. So that's all with this one. And இந்த லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீட் பண்ணும்போது நிறைய நியூ வேர்ட்ஸ் வந்து இருக்கும். அதனுடைய மீனிங் as well as அதை பேஸ் பண்ண சென்டென்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து ஆட் பண்ணிருக்கேன். If you want to get that, please join the Telegram. Thank you.